இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீனிங் தாங்க. அப்படியே வந்து எல்லாமே இருக்குது. பாத்திரம்லாம் கழுவணும். பாத்திரம்லாம் கழுவுனதுக்கப்புறம் கிச்சனோட வார்ட்ரோப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்க. வேலை செஞ்சுட்ருக்கும் போது வந்து வந்து அதிகமாக வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. இங்கே வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அங்கங்கே வந்து உட்காந்துட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி சாம்பிராணி வந்து பற்ற வச்சு இந்த மாதிரி கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா வர்றது வந்து அவாய்ட் ஆகுங்க. கிச்சன் க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரா தாங்க. ட்ராவில் இருக்க கிச்சனில் இதில் இருக்க கீழே இருக்க பேப்பருங்க. நான் இதை மாற்றி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மாதக்கணக்கில் கூட ஆயிடுச்சு. ட்ராவில் வந்து இந்த மாதிரி நான் கேலண்டர் பேப்பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறது. கேலண்டர் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ இது வந்து க்ளீன் பண்ணலாம் சுத்தமாக. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வைக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஷீட்டு வந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, டெய்லி யூஸ் பண்ணுறோம் கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கற்பூரத்தை வந்து இந்த கற்பூரம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கற்பூரத்தை ஜஸ்ட்டு இந்த கார்னர்ஸ்லாம் போட்டுக்கிட்டா போதுங்க. இந்த சின்ன சின்னதாக இந்த கரப்பாம்பூச்சி, இந்த பூச்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ளைஸு இதெல்லாம் வந்து வராது. மெயினாக வந்து கரப்பாம்பூச்சி இந்த வாசனத்துக்கும் வராதுங்க. இந்த மாதிரி கேலண்டர் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. நீட்டாக ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாங்க. பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் புளியில் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தய போட்டில், அதுக்கப்புறம் மல்லி, அப்புறம் இது வந்து ஃப்ளவர், பிரியாணி போட்ட ஃப்ளவர். சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் இங்கே வந்து முன்னாடி வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரோஸ் சிரப்பு, அதுக்கப்புறம் குல்கந்து, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, பெப்பர், அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் கலர் பாக்கு, அப்புறம் கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பெரண்டை பொடி, இட்லி பொடி, அப்புறம் தாளிக்கருக்கு வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் கடுகு,
கிராம்பு, அதுக்கப்புறம் நிலக்கடலை, அப்புறம் கருப்பெல்லு, அதுக்கப்புறம் கொடம்புளி, அதுக்கப்புறம் ஜூஸில் போடுற அந்த பிசுனுங்க, பாதாம் பிசுன் மாதிரி இது ஒரு கம்மு. லெமன் ஜூஸ்லலாம் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் வால்நட்டு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வைக்கிறேன், கொதிக்கிற தண்ணியில் போடுறது அவரை, டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தொடக்க ஒரு ட்ரையான டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பாம்பூச்சியெல்லாம் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியான பேப்பர் ஸ்டிக்குங்க இருக்குது. வந்தாலும் அதில் வந்து ஒட்டிக்குங்க. அதுக்கு வேண்டி இந்த இது போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேலண்டர் ஷீட்டில் சப்பாத்தியால் இது பூஜை மட்டும் யூஸ் பண்ணுறேன். கரண்டி சாமியோட பொங்கல் செய்யறதுக்கு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கரண்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீலர், அதுக்கப்புறம் இது பாட்டில் ஓப்பனர், அதுக்கப்புறம் செகண்ட் ட்ராவும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணி பாருங்கள், சப்பாத்தியோட உருட்டுறது, அதுக்கப்புறம் கரண்டி, 2 விதமான கிரேட்டரு, அப்புறம் ஸ்பூன்ஸ் எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது இருக்கிற திங்ஸ். அதுக்கப்புறம் மேலே இந்த கருப்பாம்பூச்சியோட ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப அதிகமான விருந்தாளியாக வர்றது இந்த ஈக்கள் தாங்க. ஈக்கள் அது எங்கேருந்து வருதுன்னே தெரியல, பயங்கரமான அது நாங்கள் இருக்கிறது ரொம்ப டாப்பான ஃப்ளோரில் தாங்க இருந்தாவும் இவ்வளோ தூரம் பறந்துட்டு வரதான்னு தெரிலைங்க. 8வது மாடியில் இருந்தால் கூட நீ எங்கே இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு வருவேன்னு சொல்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து தாங்க. அதுக்கப்புறம் மேலே பறக்கிறது கீழே பறக்கிறது கருப்பாம்பூச்சிங்க. இது எங்களோட தொல்லை தாங்க முடியல. அதுக்கு தான் வந்து இந்த ஷீட்டை ஒட்ட வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் அந்த ஷீட்டு. இந்த ஷீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளையிங் ட்ராப்பு, ஃப்ளையிங் இன்சர்ட் க்ளூ ட்ராப்பு, அதுக்கப்புறம் வந்து ஈஸி டு யூஸு, அதுக்கப்புறம் நோ பாய்சன், நோ சைடு எஃபெக்ட், நோ டிஸ்போஸ்டுங்க. இது வந்து இந்த மாதிரி ஷீட் இருக்கும், இந்த ரோல் மாதிரி இருக்குங்க. இந்த ஈய பிடிக்கிறது தான். ஆனால் நான் கருப்பாம்பூச்சியும் பிடிக்கிறதுக்கும் இது தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து இதுலேயே நிறைய இது இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த ரோல் மாடல் தாங்க வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து
கெமிக்கல்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். ஸ்டிக்கர் மாதிரி தாங்க இருக்கும். இதோட ரோல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி ரோலாக இருக்குங்க. இந்த ரோலில் வந்து இந்த ஷீட்டு இங்கே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தொங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷீட்டு இருக்குங்க, பேப்பர் பாருங்க. பேப்பரில் சும்மா இது டச் பண்ணாலே வந்து ஒரு ஸ்டிக்னஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து எல்லா ஈயும் வந்து ஒட்டிக்குங்க. ஒரு ஈ விடாமல் எல்லாமே வந்து ஒட்டிக்கும். நீங்கள் கிழிச்சு நல்லா வந்து எங்கெல்லாம் வந்து ஈ அதிகமாக வருதோ அங்கெல்லாம் நீங்கள் ஒட்ட வச்சிட்டிங்கன்னா வந்து எல்லாம் உட்காந்துக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஷீட் இருக்கும். இந்த மாதிரி ஷீட்டு நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஈஸியாக வந்து பேப்பர் கிழிக்கிற மாதிரி தான் இருக்கும். சிசர்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியது, ஜஸ்ட்டு வந்து நம்ம கையிலேயே கிழிச்சிக்கலாம். இந்த எட்ஜில் வச்சு இப்படி கிழிச்சிங்கன்னா பேப்பர் கிழிக்கிற மாதிரி தான். பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று இந்த அளவுக்கு தான். நம்ம கையில் சோப் போட்டு கழுவிடலாம், சரிங்களா? ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஈயும் கரப்பாம்பூச்சியும் வந்து நல்லா வந்து ஒட்டுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேங்க எவ்வளோ கரப்பாம்பூச்சி எங்கள் வீட்டில் மாட்டியிருக்குன்னு. சரிங்க, இது ஃபுல்லாகவே வந்து இது தாங்க, இந்த ஷீட்டு தான் நான் போட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கரப்பாம்பூச்சிங்க வந்து ஒட்டியிருக்குன்னு. நான் இது தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது. பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த ஷீட்டெல்லாம் ஒட்ட வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஷீட்டு ஃபுல்லாக இந்த பார்டர் மாதிரி இங்கே ஒட்ட வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே வந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது. பாருங்கள், லைவாக இருக்குது, உசுரோடு தான் இருக்குது. ஜஸ்ட் அது வந்து அப்படியே அந்த கம்மில் வந்து ஒட்டிக்கும். நம்ம இப்போ ஏன்னா குழந்தைங்க வந்து எடுத்துட்டு அப்புறம் கை வந்து பாய்சன் ஆயிடும் அப்படிலாம் இருக்காதுங்க. ஜஸ்ட்டு வந்து கம்மு தான் இது. பாருங்கள், நான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த கரப்பாம்பூச்சிக்கு மட்டும்தாங்க. இந்த கரப்பாம்பூச்சிகளோட தொல்லை வந்து அதிகமாக பொடி பொடியாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா, பேபி கரப்பாம்பூச்சிங்க அது ஃபுல்லாக வந்து ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். கரப்பாம்பூச்சியை வந்து நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிதாங்க. இதுதாங்க நான் எவ்வளவோ இது ட்ரை பண்ணேன், ஆனால் இது செம்மையாக வந்து கிளிக் ஆச்சுங்க. இதுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒட்ட வச்சிட்டோன்னா எப்போல்லாம் இது ஃபில் ஆகிடுச்சோ 10 days ஒன்ஸ் 15 days ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ஷீட்டை தூக்கி போட்டுட்டு வேறு ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சிடலாம். ஃபுல்லாகவே வந்து இதுதான் பாருங்கள். இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே கரப்பாம்பூச்சிங்கன்னா பாருங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா கரப்பாம்பூச்சிங்க. நான் சொன்னல எல்லாம் வந்து ஒட்டிக்கோன்னு பாருங்க. கரப்பாம்பூச்சி இது கொஞ்சம் விட்டால் இன்னும் முட்டை போட்டுற கரப்பாம்பூச்சிங்களெல்லாம் வந்து ஏறி உட்காந்துட்ருக்குங்க பாருங்க. இன்னும் இதோட தான் இருக்குது பாருங்கள். லைவாக வந்து வந்து இப்போ வந்து உட்காந்துது, பறந்துட்டு வந்து சங்குன்னு வந்து உட்காந்துருச்சு. அப்புறம் பாருங்கள், சின்ன கரப்பாம்பூச்சி, பொடி கரப்பாம்பூச்சி, முளைச்சிட்டு வர கரப்பாம்பூச்சி எல்லாமே வந்து சங்குன்னு வந்து இங்கே உட்காந்துருங்க. இதுக்கு நம்ம சின்னதாக ஃபுட் ஐட்டம்ஸும் போட வேண்டியதில்லை. ஆனால் அதுவே வந்து இதாகிக்கோங்க. நம்ம இந்த இடத்துல எல்லாம் வந்து வச்சுட்டோன்னா அதுவே வந்து இதாகிக்கும்.
பாருங்கள் கரப்பாம்பூச்சி சின்ன பேப்பர் தான், சின்ன பேப்பரில் ஒரு கேப் வராமல் இருக்க ஒட்ட வச்சுருந்தேன். அதில் கூட கரப்பாம்பூச்சிங்க வந்து ஒட்டிகிட்ருக்கலாம். இங்கே எங்கெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி வந்து ட்ராவல் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் ஓகேங்க, ஃபுல்லாக ஸ்டவ்வு கீழே ஒட்டினது தான். அதுதான் பாருங்கள், எல்லா கரப்பாம்பூச்சி உயிரோடு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பிடிச்சது தான், எங்கள் வீட்டில் பிடிச்ச கரப்பாம்பூச்சி தான். பொடி பொடியாக இருக்குதுன்னு பாருங்கள், டீ பொடி மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து கரப்பாம்பூச்சி இதுதாங்க முட்டைங்க தான். கரப்பாம்பூச்சிங்களோட முட்டைங்க, அதுங்களோட முட்டைக்கு மேலே அந்த ஓடு எல்லாம் ஒரு சோப் லிக்விடை நல்லா போட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு நல்லா ஃபுல்லாக அரைச்சிட்டிங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்களா? இப்போ எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பேப்பரு அலுமினியம் ஃபைக்கோலோட பேப்பர் வந்து போட்டுட்ருக்கேங்க. இது வந்து பின்னாடி ஸ்டிக்கர் மாதிரி தான். இந்த பிரிக்காமல் நான் அப்படியே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து பாத்திரம் அடுக்கி வச்சுருக்கேன். இதாங்க, இது ஒரு ரேக்கு தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் மேலே இருக்க ரேக்கெலாம் வந்து க்ளீன் பண்ணல. இனி வந்து நெக்ஸ்ட் மேலே இருக்க ரேக்லலாம் இன்னும் க்ளீன் பண்ணலைங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து தான் க்ளீன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.